இஸ் நாட் எவ்ரிதிங் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் கொஞ்சம் உண்மை இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளாக கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய கனவுகளையோ இல்லைன்னா தினசரி தேவைக்கோ நம்மளால பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ யூஸ்வலாக நம்ம யோசிக்கிற பேட்டர்ன் எப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், இஎம்ஐ கட்டணும், நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் பார்த்துக்கணும், இது வாங்கணும் அது வாங்கணும், அந்த மாதிரி தான். ஆனால் இந்த டெக்னிக் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக நிறைய பணம் சம்பாதிக்கிற இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? எந்த ஒரு இடத்துல நம்ம பணத்தை மூல காரணமாக வைக்காம நம்மளுடைய நாலேஜையும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸையும் நம்ம மூல காரணமாக வைக்கிறோமோ அந்த இடத்துல பணமும் லக்கும் தவிர்க்க முடியாததா நம்ம கிட்ட வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் பேஷனேட்டோட எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவை நோக்கியும் இன்டெலிஜென்ஸை நோக்கியும் நம்மளுடைய பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். பணம், மரியாதை எல்லாமே நம்மளை தேடி வந்துடும். ஸோ நீங்கள் பணத்தை தேடி போகும்போது அதுக்கு பதிலாக நீங்கள் இன்டெலிஜென்ஸையும் நாலேஜையும் தேடி போங்க. பணம் உங்களை தேடி வரும். அதுதான் வில்சன்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். ஆல் தி பெஸ்ட்.